வணக்கம் நண்பர்களே. இப்பெல்லாம் 40 வயசை தாண்டிட்டாவே படிக்கட்டு ஏறும்போதே மூச்சு வாங்குது. சிறிது நடந்தாலுமே கால்கள்ல வலி ஏற்படுது. இரவுல தூங்கும் போது கால்கள் துடிப்பா இருக்குது. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா? கவனமா கேளுங்க. இது சாதாரணமானது இல்ல. இது உங்க உடல் உங்களுக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய சிக்னல். ஏதோ உங்க உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். ஆமா நண்பர்களே, இன்னைக்கு 40 வயசுக்கு பிறகு கால்கள்ல பலவீனம், மூட்டு வலி, நடக்க சிரமம், இவையெல்லாம் 15 நாட்கள்ல சரி செய்ய சக்தி வாய்ந்த இயற்கையான ரகசியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்பெல்லாம் வேகமாவே கால்வலி வருது? ஏன் 40 வயசுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வருது? இதுக்கு வர்றதுக்கான காரணம் கால்சியம் குறைவு. உடல்ல கால்சியம் குறைய ஆரம்பிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அடுத்து ரத்த ஓட்டம் குறைவு, விட்டமின் டி உணவுகள் குறைவா எடுக்கிறதுனால, அடுத்து உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல், ஹார்மோன் மாற்றம். இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. இதனால எலும்புகள் பலவீனமாகிறது, தசைகள் சுருங்குகிறது, மூட்டு வலி அதிகமாகிறது. நம்ம மேல பார்த்த கால்சியத்தை நம்ம அதிகப்படுத்தணும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும், விட்டமின் டி உணவுகளை எடுத்துக்கிடணும், கண்டிப்பா உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும். அப்பதான் உங்க உடல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இதுக்கு தேவையான உணவுகள் என்ன, எப்படி அந்த 15 நாட்கள்ல உங்களுடைய அந்த கை கால் வலியை சரி பண்றது அப்படிங்கறதான் நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக்கப்படும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரெமெடி, அதாவது முதல் உணவு என்னன்னா வால்நட் தாங்க. வால்நட், உலர் திராட்சை, இதான் முதல் ரகசியமே. வால்நட் மற்றும் உலர் திராட்சை எப்படி சாப்பிடுவது, இது எப்படி உங்களுக்கு பயன் அளிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெய்லியும் நீங்க 2 வால்நட் எடுத்துக்கிறீங்க, 5 உலர் திராட்சை எடுத்துக்கிறீங்க. இரவுல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னா, ரத்த ஓட்டம் உங்க உடல்ல அதிகரிக்கும். அதாவது தலையிலிருந்து கால், உள்ளம், பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டத்தை இயங்க வைக்கும். இதனால கை கால் வலி சரியாகும். நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும், கால்களுக்கு சக்திகள் பெற ஆரம்பிக்கும். இந்த 2 பொருட்களை நீங்க விடாம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க, நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு ரெமெடி என்னன்னா வெந்தயம் தாங்க. இது 2வதா பார்க்கக்கூடிய ஒரு ரகசிய பொருள். இது நம்மளுடைய சமையலறையில இருக்கக்கூடிய பொருள் தான். இதை எப்படி பயன்படுத்தணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை இரவுல ஊற வச்சிடணும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்க ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம். இல்ல நைட்ல என்னால இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா, காலையில நீங்க எந்திரிச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியை அடுப்புல ஊத்தி, 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணியை ஊத்துங்க. 2 கிளாஸ் தண்ணியை ஊத்தி 1 கிளாஸ் வர்ற வரைக்கும் நல்லா வத்த விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிருங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். நைட்ல ஊற வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். காலையில செய்யறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஒன்று நைட்டு இல்லைன்னா காலையில. கண்டிப்பாக வெந்தயத்தை எடுத்துக்கிறணும். இதனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னா, மூட்டு வலி குறையும், சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும், உடலுக்கு ஒரு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு ரெமெடி என்னன்னா, அதுதாங்க கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு எப்படி பயன்படுத்துறது நம்ம பார்க்கலாம். கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை எடுத்துட்டு நம்ம தேனுடன் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க கருப்பு எள்ளையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில நைட்டே இரவே ஊற வச்சுட்டு காலையில அந்த எள்ளை நீங்க மென்று அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்போ 15 நாளோ 1 மாசமா சாப்பிட போறீங்க, அப்ப அதுக்கு தேவையான அளவை நீங்க எடுத்து நல்லாவே வடச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கிறீங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மாத்தி நல்லாவே பவுடர் ஃபார்ம்ல நல்லா அரைச்சு வச்சுக்கிறீங்க. அரைச்சு வச்சுட்டு டெய்லியும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்க பால்ல கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா வெறும் எள்ளு கூட நீங்க தேன் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா சும்மாவே வெறுமனவே வாயில போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் அளவு அதிகரிக்கும். உடம்புல உங்களுக்கு கால்சியம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எலும்புகளுடைய
அடர்த்தி அதிகமாகி எலும்பு வலி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். மூட்டுகளை சுற்றி சிலருக்குலாம் வந்து வலி இருக்கும். மூட்டுகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குனால சில மூட்டுகளில் சவுண்டு கேட்கும். நடக்கும்போது வந்து மூட்டுகளில் வந்து சவுண்டு கேட்கும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக சரியாகிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. ஸோ எள்ளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு ரெமெடி என்னன்னா ஆளி விதை தாங்க. ஆளி விதையுடைய ரகசியத்தை பார்த்துடலாம். ஸோ ஆளி விதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதை இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்பவே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை தான் ஆளி விதை. ஒரு சூப்பரான விதைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் அற்புதமான பயன்கள் நிறையாவே இருக்குது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதையோடைய பவுடரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த பவுடரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எப்படி ப்ராப்பரான சரியான முறையில் பயன்படுத்துகிறோங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஆளி விதைகளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு அது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நாட்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறங்க. அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமனவே ஆளி விதைகளை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லாவே பவுடராக அரைச்சிக்கிறங்க. நல்லாவே பவுடராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுங்க, ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறங்க. தினமும் நீங்கள் பால் குடிப்பீங்க. பால் குடிக்காதவங்க சுடு தண்ணியில் கலந்து குடிக்க போகிறீங்க. அதாவது இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆளி பவுடரை எடுத்து நீங்கள் பாலில் கலந்து குடிங்க, இல்லைன்னா தண்ணீரில் கலந்து குடிங்க. ஸோ இது எப்போனா காலையில் நீங்கள் நார்மலாக குடிக்கலாம். ஸோ பால் வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறது, காலை உணவுக்கு பிறகு எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து குடிக்கிறா இருந்தால் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது. இதனுடைய பயன்களை பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது. இது வந்து நல்ல கொழுப்புகளை கொடுத்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற வேலையை வந்து செய்யுது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, அடிவயிறு தொப்பையை போகணும்னு என்னென்னமோ டயட்லாம் இருப்பாங்க, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் இருப்பாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த ஆளி விதையோட பவுடரை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், ஃபேட், அது எல்லாத்தையுமே கரைக்கும் தன்மை கொண்டியது. ஸோ இந்த ஆளி விதைகளை பயன்படுத்தி பாருங்கள். முக்கியமாக இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் குறைய செய்யும். ஸோ ஆளி விதைகளை அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படியே என்னால் காலையில் சாப்பிட அப்படின்னா மதியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்களா, ஸோ அந்த சாப்பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதையுடைய பவுடரை சாப்பாட்டில் கலந்து அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு பிடித்தமான முறையில் வந்து இதை பால் இல்லைன்னா சுடு தண்ணி இல்லைன்னா சாப்பாடு இந்த மாதிரி பவுடராக தான் சாப்பிடணும். இதனுடைய விதைகள் சீட்ஸை வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது, மிக ஆபத்தானது. ஸோ அதனால பவுட்ரு பண்ணி சாப்பிட சொல்கிறோம். ஸோ இந்த விதைகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய கை கால் வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாயிரும். நடக்க முடியாதவர்களும் பறந்து ஓடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு ஆளி விதைகள். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, ரெமெடி என்னென்னா பேரிச்சம்பழம் தாங்க. இது பேரிச்சம்பழம் வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி, சக்தி, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது. ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை எப்படி சாப்பிட்ணுன்னா, தினமும் 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டால் போதும். காலையில் எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா மாலையில் எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு ஆனால் 2 தான் எடுக்கணும். அவங்க வந்து காலை மாலைன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 2 வேளையும் 2 எடுத்துக்கிறணும் அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கே 2, காலையில் எடுக்க முடிஞ்சால் காலையில் காலைல எடுக்க முடியாதவங்க மாலையில். அதனால நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா பேரிச்சம்பழம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சுகர் லெவல் வந்து அதிகரிச்சிடும். அதனால தான் 2ங்கிறது ரொம்ப போதுமானது. இதனால் வந்து உங்களுக்கு உடலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி சக்தி, உங்களுக்கு தேவையான எனர்ஜி சக்தி வந்து பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஸோ இதனால் உங்களுடைய கை கால் வலி எல்லாமே வந்து சரியாகும். உங்களுடைய கால்களுக்கு வந்து நல்ல இந்த 5 உணவுகளோடு தினமும் சேர்த்து சில விஷயங்கள் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு முழுமையான வலிகள் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ தினமும் நீங்கள் 15 நிமிடமாவது நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதாவது உடலுக்கு வந்து
உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக உங்களுடைய கை கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அடுத்து சரியான சூரிய ஒளி, விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகள் எவ்வளவு தான் நம்ம சாப்பிட்டாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கால்சியம் குறைபாடு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கால்சியம் நிறைந்த மாத்திரைகள் இருக்குல்ல, அந்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ கால்சியம் வந்து நம்ம உடலுக்கு அதிகமாயிரும். நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்லா இரும்பு மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சி கால்சியம் மாத்திரையை எடுத்துக்கிறாங்க. கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கால்சியம் மாத்திரையில் உள்ள அந்த சத்துக்களை முழுமையாக உடல் உறிஞ்சுமா அப்படிங்கிறதான் அங்கே கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா விட்டமின் டி உங்கள் உடலில் இல்லைன்னா அந்த கால்சியம் மாத்திரை நீங்கள் எடுத்தாலும் பிரயோஜனமே இல்லை. கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ விட்டமின் டி தான் முழுமையான கால்சியத்தை உறிஞ்சி உங்கள் உடலில் சேகரித்து கொடுக்கும். ஸோ அப்போ விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சூரிய ஒளியில் இருக்குது. அடுத்து உணவுகள்னு பார்க்கும்போது காளான்ல அதிக அளவில் வந்து விட்டமின் டி வந்து இருக்குது. அப்புறம் முட்டையிலலாம் விட்டமின் டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கால்சியம் உணவுகளை உட்கொள்ளும் பொழுது கால்சியம் முழுமையாக உங்கள் உடலில் வந்து உறிஞ்சப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சூரிய ஒளியில் நீங்கள் நடக்க முடியலனாலும் ஜஸ்ட்டு சும்மா சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் உட்கார்ந்துருந்தாலே போதும், சூரிய ஒளி உங்கள் மேலே பட்டாலே போதும், உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடலை வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய முழு உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ தண்ணி ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறணும். ஏன்னா வயது ஆகும்போது தண்ணீர் தாகம் வந்து அந்த ஃபீல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி அதிகமாக குடிக்காத பொழுது என்ன ஆகும்னா கிட்னி ஃபெயிலியர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஜங்க் ஃபுட்டுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து எல்லாம் காலம் மாறி போச்சு. உணவு யாரும் வந்து ப்ராப்பராக சாப்பிட்றதே இல்லை. நம்ம கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். அடுத்து வந்து என்ன உணவு கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் ஜங்க் ஃபுட்டை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக வீட்டில் எண்ணெய் பயன்படுத்தி எண்ணெயில் பொரிக்கிறது, வறுக்கிறது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ வயசு ஆக ஆக சில மாற்றங்கள் உடலில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த கால்வலி கைவலி ரொம்ப நீண்ட நாட்களாகவே இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன இந்த உணவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எனக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் மருத்துவரை போய் அணுகிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ பார்த்த இந்த 5 உணவுகளை நீங்கள் தொடர்ந்து 15 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுடைய கால்கள் மீண்டும் 20 வயது போல் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நடக்க மாட்டீங்க, ஓடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.